காட்டுக்குள் தனியாக வாழும் ஏழை பாட்டி. தீபாமணி பாட்டிக்கு வயது 72. மழையிலும் வெயிலிலும் தன் குனிந்த உடலோடு காட்டில் வாழ்ந்தாள். பக்கத்தில் யாரும் இல்லை. ஒரு பழைய குடிசை, ஒரு சிறிய கடை முதலிய வாசல். வாசலுக்கு முன் அழகிய பூச்செடிகள் இருந்தன. தினமும் பாட்டி பற்கள் இல்லாத வாயில் சிரித்தபடி மரங்களை நேசித்தாள். தீபாமணி பாட்டிக்கு 3 பிள்ளைகள். ஆனால் அவர்கள் அனைவரும் நகரத்துக்கு சென்று மாறிய வாழ்க்கையில் பாட்டியை மறந்துவிட்டன. முதலில் ஒரு வாரம் ஒரு கடிதம் வந்தது. பிறகு ஒரு மாதத்துக்கு ஒரு ஃபோன். பின்பு மௌனம் மட்டுமே. பாட்டிக்கு தோழனாக இருந்தது காட்டின் ஓசைகள், குருவிகளின் கூச்சல், ஓடையினுள் ஓடும் தண்ணீர், சிரித்தபடி பயம் தரும் மயில்கள். திடீரென்று ஒரு நாள் மழை பொழிய ஆரம்பித்தது. பாட்டி தீவற்றியை ஏற்றிய போது யாரோ ஒரு குழந்தை அழுவது போல் குரல் கேட்டது. பாட்டி வெளியே வந்து பார்த்தாள். காட்டுக்குள் கண்ணீரோடு தவித்த ஒரு சிறுவன் இருந்தான். அவன் பெயர் மோகன். தன் பெற்றோர்களை இழந்து வழி தவறி காட்டுக்குள் வந்திருந்தான். பாட்டியின் மனம் கலங்கியது. அந்த இரவில் பாட்டி அந்த சிறுவனை கூட்டிக்கிட்டு தன்னோட குடிசைக்கு சென்றாள். சிறுவனுக்கு சாப்பாடு கொடுத்தாள். பழைய துணிகளை தந்தாள். படுக்க ஒரு பஞ்சு விரித்து வைத்தாள். இருவருக்கும் இடையே ஒரு பாசமான பந்தம் ஏற்பட்டது. மோகன் பாட்டியுடன் காட்டில் வாழ்ந்தான். இருவரும் மரக்கன்று நட்டனர். பாட்டி பழங்களை சமைக்க கற்று தந்தாள். மோகன் பாட்டிக்கு அம்மா என கூப்பிட ஆரம்பித்தான். பாட்டியின் முகத்தில் அந்த நாளிலிருந்து புதிய பிரகாசம் எழுந்தது. ஒரு நாள் காட்டிற்கு ஒரு NGO வந்தது. காட்டில் வாழும் மனிதர்களுக்கு உதவ. அவர்கள் பாட்டியை பார்த்தனர். பாட்டி, மோகன் அவர்கள் செய்த மர நடவு, இயற்கையை பாதுகாக்கும் பழக்கங்கள் அனைவரையும் கவர்ந்தது. சில வருடங்களுக்கு பிறகு பாட்டி ஒரு சிறு காட்டுப்பள்ளி ஆரம்பித்தாள். வனவாசல் பள்ளி. மோகனும் மாணவனாகவும் பிறகு ஆசானாகவும் ஆனான். இறுதியில் தன் பிள்ளைகள் தன்னை கைவிட்ட போதும் காடு, கடவுளும் ஒரு சிறுவனும் பாட்டிக்கு புது குடும்பம் தந்தது. பாசம் விழாத மரம் போல பாட்டியின் வாழ்க்கை காட்டின் மத்தியில் மாறாமல் நின்றது. பிள்ளைகள் விட்டு போனாலும் பாசம் விட்டு போகாது என்றார் பாட்டி. மரத்தடியில் காத்திருக்கும் குழந்தைகளுக்கு கதைகள் சொல்ல ஆரம்பித்தாள். விழித்த உணர்வுடன் முடிவடையும் கதை. உணர்ச்சி, இயற்கை, பாசம் கலந்த ஒரு வாழ்க்கையின் ஓவியம் இது என்று சொல்லி முடித்தாள் கதையை.